पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये। रूपं दृश्यं लोचनं दृक् तद्दृश्यं दृक्तुमानसम् दृश्याधिवृत्तयः साक्षी दृगेव न तु दृश्यते। 41 40 41 पेज नंबर 12। प्रातिभासिक जीवो यः तज्जगत् प्रातिभासिकं वास्तवं मन्यतेऽन्यस्तु मिथ्येति व्यावहारिकः। व्यावहारिक जीवो यः तज्जगद्व्यावहारिकं सत्यं प्रत्येति मिथ्येति मन्यते पारमार्थिकः। நேற்று கிளாஸ் யார் கேட்டுட்டு வரலை அல்ல வந்திருக்கேன்? நேற்று கிளாஸ் யார் கேட்டது? கேட்டிருக்கேல? யார் கேட்கல? ஆல் தி பெஸ்ட். அப்புறம் கேட்டு ரிவைஸ் பண்ண மாட்டேன். இன்க்ரீஸ் பண்ணுமா? ஓகே. ஓ ஓ ஓ கேட்குறதா? நான் கேட்டது நேற்றுக்கு இங்கே வர முடியாததுவா? ஆன்லைனும் கிடையாது, கிளாஸ் கேட்காம யாரும் வந்திருக்கேன்னு. சரி, ஓகே. அப்புறம் கேட்டுக்கோங்க. பிரார்த்தனை எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட்டு வரும். எப்படியாவது பாஸ் பண்ணிவிடுங்க, நல்லபடியாக பண்ணு. எதுக்கு கேட்குறேன்னா, நான் ரிவைஸ் பண்ண மாட்டேன், அதனால் அப்படி பண்ண. தேர்ஃபோர் பாரமார்த்திக ஜீவஹா, அதுதான் திருக் ஸ்வரூபம், சர்வமன்யத திருஷ்யம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த திருக் திருஷ்யத்துடைய கன்க்ளூஷனை வந்து இங்கே அழகாக பண்ணின்னு இருக்காரு. அதே திருஷ்யத்தை வந்து வியாவஹாரிக ஜீவா அப்புறம் பிராதிபாசிக ஜீவா அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதில்
எப்படிப்பட்ட யாருக்கு அது பிராதிபாசிகம்னு தெரியும்? யாருக்கு தெரியும்னு சொன்னால், யார் வியாபகாரிக ஜீவாவாக இருக்கானோ அவனுக்கு தான் பிராதிபாசிகம்னு தெரியும். கரெக்டா? யாருக்கு வியாபகாரிகம்னு தெரியும்? யாருக்கு பிராதிபாசிகம்னு தெரியும்னு கேட்டால், யாருக்கு வியாபகாரிகமோ, யார் வியாபகாரிக ஜீவாவோ அவனுக்கு பிராதிபாசிகம்னு தெரியும். ஓகே, யாருக்கு வியாபகாரிகம்னு தெரியும்? இப்போ பாரமார்த்திகத்தை தெரிஞ்சுக்கிறதா அப்படி சொன்னாலும், அல்லது பாரமார்த்திகம்னு யாரு உணர்ந்திருக்கானோ அவனுக்கு. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும்? முறையாக ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணினவனுக்கு பாரமார்த்திகம்ங்கிற வேர்டு ரெலவெண்ட். சரியா? அப்போ ஸ்ரவணம் பண்ணறவா முடிஞ்சப்போ கிளாஸ் கேட்கலாமா? எப்போ கேட்கணும் கிளாஸு? அப்படி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். முடிஞ்சப்போ நம்ம கிளாஸ் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சிரவணம் கிடையாதுன்னு அர்த்தம். சிரவணத்துக்கு கூட பக்கத்தில் கூட நம்ம அந்த லொக்காலிட்டியில் கூட நம்ம இல்லை அப்படிங்கிறது நம்ம எழுதி வச்சுட்டு சிரவணத்துக்காக முயற்சியில் நம்ம ஈடுபடணும். இவ்வளோதான் நம்மளுடைய ஜர்னி எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ யார் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை முடிச்சிருக்கானோ அவனுக்கு வியாபகாரிகம்ங்கிறது வியாபகாரிகமாக இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? சத்தியம் மன்யந்தே. இல்லை, அந்த வியாபகாரிகமே பாரமார்த்திகமாக இருக்கும். யாரும் ஒன்று வீழ்த்திக்கொள்ளையோ, யாரும் ஒன்று மூழ்ச்சிக்கலையோ அந்த ஜகத்தானது எப்படி இருக்கும்? பாரமார்த்திகமாக இருக்கும். சொப்ன ஜகத்தே பாரமார்த்திகமாக இருக்கும். ஓகே, யார் முழிச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு அது இது பாரமார்த்திகம் இல்லை, பிராதிபாசிகம். அதே போல யார் வியாபகாரிகத்தில் இருக்கானோ வியாபகாரிகம் பாரமார்த்திகமாக இருக்கும். ஓகே, நமக்கு எப்படி இருக்கு? இப்போ இந்த உலகம் இதுதான் உண்மையாக இருக்கு. நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் உண்மையாக இருக்கு. நம்ம ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் உண்மையாக இருக்கிறது. கரெக்டா? நம்மளுடைய எல்லா விஷயமும் உண்மையாக இருக்கிறது. தேர்ஃபோர் எனக்கு இப்போ என்ன பொறுத்த மட்டும் பாரமார்த்திகம் என்னது? இப்போ இதுதான் பாரமார்த்திகம். எப்போ பாரமார்த்திகத்தை புரிஞ்சுக்கிறானோ, எப்போ அந்த பாரமார்த்திக விஷயத்தை முறையாக படித்து புரிஞ்சுண்டு இதே வாழ்க்கையாக இருந்து அதை அசிமுலேட் பண்ணுறானோ அப்போ வியாபகாரிகம் அப்படிங்கிற வேர்டு ரெலவெண்ட் ஆகும். அண்ட் அந்த வியாபகாரிகமும் பிராதிபாசிகம் ஆகிடும். அப்போ பாரமார்த்திக ஞானிக்கு ரெண்டு விதமான பிராதிபாசிகம் உண்டு. புரியுறதா? என்ன பிராதிபாசிகம் இல்லையா? ஜாகிரத பிராதிபாசிகம், சொப்ன பிராதிபாசிகம். ஓகே, பிராதிபாசிகம்னா என்ன பார்த்துக்கோங்க, டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. வியாபகாரிகம்னா என்ன டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ யாரு பாரமார்த்திக ஜீவாவோ ஓகே அவனுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் 42வது ஸ்லோகம். பாரமார்த்திக ஜீவஸ்து பிரம்மைக்யம் பாரமார்த்திகம் பிரத்யேதி வீக்ஷதே நான்யத் வீக்ஷதே த்வனு வீக்ஷதே த்வன்ருதாத்மனா அன்ருதாத்மனா வீக்ஷதே த்வன்ருதாத்மனா. சரி, யாருக்கு பாரமார்த்திகம் அப்படிங்கிறது உணர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, அஸ்தி பாதி பிரியம் அகம், அகம் நான் தான் சத்தியம். இந்த சத்தியம்ங்கிற வார்த்தை ரொம்ப வெயிட்டான வார்த்தை, அதே நேரத்தில் ரொம்ப சாமான்யமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்போ எந்த மீனிங்கை நீங்கள் எப்போ எந்த மனசில் எந்த இடத்துல அந்த மனசில் கொண்டு வரணுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுக்கு சத்தியம்னா ஒரு அர்த்தம் தான் இருக்கணும், மித்தது எல்லாமே இல்லையா ரிலேட்டிவ் சத்தியம். ஓகே, தர்மத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் வேறு, இங்கே சொல்கிறக்கூடிய சத்தியம் வேறு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ அந்த பாரமார்த்திக ஜீவான்னு சொன்னால் எது பிரம்ம ஸ்வரூபம் நான், அல்லது எது திருக்குன்னு சொல்கிறோமோ அதுதான் அகம். இப்போ பிரம்ம ஐக்கியம் யாருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறதோ
அந்த பிரம்ம ஐக்கியம் இருக்கிறவனுக்கு தான் இது பாரமார்த்திக சத்தியமாகும். அவன்தான் ஞானி. ஓகே, அவனே ஞானத்தில் இருக்கின்றான். பாரமார்த்திக ஞானம்னா என்னது? பிரம்ம ஐக்கியம். எது பிரம்ம ஐக்கியம்? யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஜீவ பிரம்ம ஐக்கியம். கரெக்டா? வியாவகாரிகத்தில் பிராதிபாசிகத்தில் எப்படி இருக்கிறது? ஜீவ பிரம்ம பேதம் இருக்கிறது. அப்போ பாரமார்த்திகத்தில் வர்றதுனால பேதமானது எப்படிப்பட்டது? பேதம் மித்யா. பேதமானது ஒன்லி எக்ஸ்பீரியன்ஷியல். ரைட்? அப்போ அந்த பேதமானது அப்படி ஆக்சுவலா பேதம் இருக்கவே இல்லை. வியாவகாரிகத்தில் பேதம் இருக்கு, பிராதிபாசிகத்தில் பேதம் இருக்கு, பாரமார்த்திகத்தில் பேதம் இல்லைன்னு இல்லை. எப்பொழுதுமே எல்லா காலத்திலையுமே பேதமானது உண்மையிலேயே இல்லை. எந்த விதமான டிவிஷனும் கிடையாதுங்கிறது பாரமார்த்திகம். அப்படிப்பட்ட டிவிஷன் ஆனது கிடையாதுன்னு சொன்னா நேச்சுரலி என்ன பண்ணுவோம்? அனுபவத்திலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அனுபவத்திலையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன? ஓகே, அது அப்படி இருக்கக்கூடாது. அனுபவத்தில் இருக்கும் ஆனா இல்லை. அனுபவத்தில் இருக்கிறதுனாலேயே இல்லைன்னு சொல்றோம். ஓகே, ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. தேர்ஃபோர் பாரமார்த்திக ஜீவஹா து ஆன் தி அதர் ஹேண்ட், வியாவகாரிக ஜீவா பிராதிபாசிக ஜீவா பார்த்தோம் இல்லையா? அதற்கு வேறாக பாரமார்த்திக ஜீவா அப்படின்னு சொல்லும்போது பிரம்ம ஐக்கியம் அல்லது அகம் பிரம்மாஸ்மி. அப்போ ஜீவான்னு ஒன்று அங்கே கிடையவே கிடையாது, ஈஸ்வரான்னு ஒன்று அங்கே கிடையவே கிடையாது. இருக்கிறது ஒரு பிரம்ம வஸ்து தான். அதுதான் பிரம்ம ஐக்கியம், பிரம்ம ஏவ. அப்போ நான் இருக்கேனே, அப்போ பிரம்ம வஸ்து இருக்கிறது, பாரமார்த்திகம் ஒன்று இருக்கிறது, நான் ஒருத்தர் இருக்கேனே இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம். ஏன்னா துவம் பதார்த்த லட்சியார்த்தம் இல்லையா? சச்சிதானந்த பிரம்மணி அப்படின்னு புரிஞ்சு கொண்டவன் இல்லையா? நல்லா புரிஞ்சு அதனால பிரம்ம ஐக்கியம் அதுதான் பாரமார்த்திகம். அப்ப என்ன ஆயிடுத்து இல்லையா? சொப்னத்திலிருந்து எழுந்தது மட்டும் இல்லாமல் ஓகே, மகா சொப்னத்திலிருந்து விழித்து விட்டான். இந்த மகா சொப்னத்திலிருந்து விழிப்பது அப்படிங்கிறது பல 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 ஜென்மாக்களுடைய தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டான். உத்திஷ்ட ஜாகிரத பிராப்பியவரான் நிபோதத. அப்போ இந்த ஞானத்தினால நிபோதம் அப்படிங்கிற விஷயத்தினால இல்லையா, நாலேஜினால என்ன ஆயிடுறது? நாலேஜினால அவன் விழித்து கொள்கிறான், முழித்து கொள்கிறான். எதிலிருந்து? அஜ்ஞான அத்தியாசத்திலிருந்து, நித்ரா ஸ்வப்னத்திலிருந்து முழித்து கொண்டு. எப்படி முழிச்சுக்கிறான்? இங்கேயே இப்போவே விழித்து கொண்டு நானுங்கிறதுக்கு பிரம்மன்னு புரிஞ்சுண்டு. பிரம்மன் எப்படிப்பட்டது? பிரம்மன் தான் எல்லாவற்றுக்கும் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது, சாரமாக இருக்கிறது. பிரம்மனுக்கு வேறாக இன்னொன்று கிடையாது. சரியா? அப்போ எல்லா விதமான அனுபவங்கள் இருந்தும், திரிபுட்டியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும், திரிபுட்டியானது ஒன்று தனியாக கிடையாது. அப்படி ஜீவன் முக்தனை பாரமார்த்திகம்னு சொல்லப்படுறது. புரியுறதா? ஜீவன் முக்தனை பாரமார்த்திகம்னு சொல்லப்படுறது. தேர்ஃபோர் அன்ரியாலிட்டின்னு புரிஞ்சுண்டு அந்த அனுபவம் கண்டினியூ ஆகும். சரியா? அப்போ எப்படி இங்கே என்ன அழகாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நமக்கு சூரிய உதயம் சூரிய அஸ்தமம், அதுதான் போன கிளாஸு சொன்னேன்னு நினைக்கிறேன். சூரிய உதயம் சூரிய அஸ்தமமுடைய அனுபவம் இருந்து சன்ரைஸ் சன்செட் அப்படிங்கிறது ஒன்று தனியாக ஆக்சுவலாக ஒன்று அந்த மாதிரி கிடையாது, ஒன்லி அனுபவத்தில் இருக்கிறது அப்படின்னு. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அதோடைய ரியாலிட்டி உண்மை இல்லை, வியாவகாரிகம்னு புரிஞ்சுன்றவன். புரியுறதப்போ வியாவகாரிகம்னா என்னது? மித்தியாத்வ நிச்சயம். மித்தியானா என்ன? என்ன இல்லையா? நான் சொல்லட்டவா? எது எது சார்ந்து இருக்கிறதோ, தேர்ஃபோர் இதற்கு ஸ்வயமா இல்லையோ. கரெக்டா? அப்படி புரிஞ்சுண்டவன். அப்போ வியாவகாரிக ஜீவா பிராதிபாசிக ஜீவான்னு சொல்றதெல்லாம் என்னது இல்லையா? அது வெறுமன ஆரோபிதம், கல்பிதம். எதனால? அறியாமை,
அதிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தியாசத்தினால, இக்னரன்ஸ்னால ஏற்பட்டிருக்க கல்பிதம். என்னது வியாபாரிக ஜீவாவாவது பிராதிபாசிக ஜீவாவாவது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கக்கூடியவன். புரியுறதா? இது அதுதான் பாரமார்த்திக ஜீவஸ்து பிரம்ம ஐக்கியம். பிரம்ம ஐக்கியம்னா எப்பொழுதுமே பிரம்மன் கூட அல்லது பிரம்மனாக தான். பிரம்மன் கூடன்னு சொல்லிட்டா கூட என்ன ஆயிடும்? ரெண்டாயிடும். கரெக்டா? எப்பொழுதுமே பிரம்மன் தான். ஓகே, அஜ்ஞான காலத்திலையும் பிரம்ம ஐக்கியம் தான், தெரியாம இருந்திருக்கிறது. ஓகே, பிரத்யேதி. பிரத்யேத்தினா என்ன அர்த்தம்? அதை புரிஞ்சுக்கிறான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். என்னது? ஃபேக்ட் வந்து எப்போ இருக்கும்? ஃபேக்டு புரிஞ்சதுக்கப்புறம் ஃபேக்டு ஓஹோ ஃபேக்ட் இப்போ தான். அப்படி இல்லை, புரியாத போது ஃபேக்டாக தான் இருந்தது. நாம் அப்போ அந்த ஃபேக்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். தேர்ஃபோர் என்ன ஆயிடுறது? இந்த ஞானத்தினால ஓகே என்னோட லைஃப்பில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அதுக்கு ஏற்படக்கூடிய என்னுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, என்னுடைய எதிர்கொள்கிற விஷயம், நான் எப்படி இந்த விஷயத்தை நான் எதிர்கொள்கிறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மாறும். உங்களை சுற்றி இருக்கிறவா கரெக்டாக உங்ககிட்ட டிரான்சாக்ட் பண்ணுறக்கூடியவா, இன்க்ளூடிங் மைண்டு பாடி உட்பட எல்லா விதமான பிராரப்த ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ எப்படி இருக்கும்? இது எல்லாமே திருஷ்யமாக இருக்கும். திருஷ்யமாக இருக்கும்னு சொன்னால் திருக்குனால, திருஷ்யத்தினால திருக்கு அஃபெக்ட் ஆகாது. மைண்ட் அஃபெக்ட் ஆனாலும் நீங்கள் அஃபெக்ட் ஆக மாட்டேல், பாடி அஃபெக்ட் ஆனாலும் நீங்கள் அஃபெக்ட் ஆக மாட்டேல். அதற்கு பேர் பாரமார்த்திகம். அந்த பாரமார்த்திகம் தான் உண்மை. மற்றதெல்லாம் என்னது இல்லையா? மற்றதெல்லாம் மித்யா. மித்யான்னு சொன்னால் லோவர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. ஓகே, ஒரு உண்மையற்ற ஒரு விஷயம், அதற்கு ஸ்வயமான இருப்பு இல்லாத ஒரு விஷயம், அதற்கு சப்ஸ்டன்ஸ் இல்லாத ஒரு விஷயம், தோற்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம், அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயம், சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது அப்சல்யூட் ரியாலிட்டியாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் என்ன ஆட் பண்ணிக்கணும்? அனித்தியமாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட விஷயம் மித்யா. அப்படி நமக்கு அசங்க பூர்ண அப்படின்னுங்கிறது வந்து அப்சல்யூட் ரியாலிட்டி. ந அந்யத் வீக்ஷதே. அப்படிப்பட்ட அகம் பூர்ணஹ அகம் பிரம்மஹ அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஞானியானவன் என்ன பண்ணணும் இல்லையா? ஞான நிஷ்டா. எப்போ என்ன வந்து எதுவும் பாதிக்கப்படுவதில்லை, நேச்சுரலாக அது ஏற்படணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? முறையாக ஸ்ரவண மனனத்தை பண்ணுறது மட்டும் இல்லை, அதை நிஷ்டையாக்கணும். ஸ்பான்டேனியஸாக எல்லா காலத்திலையும் எல்லா சம்பவங்களையும் அது அவைலபிளாக இருக்கணும். புரியுறதோ? அந்தக்கரணம் மித்யாவானோம். அந்தக்கரணம் மித்யான்னு என்ன அர்த்தம் இல்லையா? நம்மளுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் ஏற்படக்கூடிய மனசு, இது எல்லாமே திருஷ்யம். என்னன்னு சொன்னோம் ஆரம்பத்தில்? தக்து மானசம். அந்த மானசம் என்னது? திருஷ்யம். புரியுறதா? மனசு திருஷ்யம்னு சொன்னா மனசு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னது? ஆப்ஜெக்ட்னா மித்யா, லோயர், இன்னொரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. சொப்பனம் எப்படியோ அப்படி உங்க மனசு. யாருக்கு? யாரு பாரமார்த்திகமோ. புரியுறதா? அப்படிப்பட்டவனுக்கு என்னது? ந அந்யத் வீக்ஷதே. ந அந்யத்துன்னு என்னது? அந்யத்துன்னு என்னது? வியாவஹாரிக ஜீவ ஜகத், பிராதிபாசிக ஜீவ ஜகத். இதை வீக்ஷதே, இதை அவன் பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டான்னா என்ன? இதை அவன் இதுன்னு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டான். நம்ம எப்படி இப்போ வியாபாரிக ஜீவா, பிராதிபாசிக ஜீவா, விஸ்வ, தைஜச, பிராக்ஞா அப்படிலாம் அதெல்லாம் படித்தோமோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு உண்மையாக சொல்ல மாட்டான். அந்த எனக்குக்கு இல்லையா?
நான் இல்லாத நான் அப்படின்னு வேணா மனசில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வேணா விவகாரத்தில் சொல்லுவானே தவிர உண்மையாகவே இந்த வியாபகாரிக ஜீவாவை கொண்டு ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இங்கே பேசின்னு இருக்கிறது உங்களுக்கு இயல்பாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஞானம். ஏதாவது சிச்சுவேஷனில் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிட்டு அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறது இல்லை. உண்மையாக ஞானம் ஆயிருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? இந்த ஞானத்தை ஞாபகப்படுத்திண்டு இருக்கிறது ஞானம் கிடையாது. இந்த ஞானத்தை ஞாபகப்படுத்திக்கிறது ஞானம் கிடையாது. ஞானம்னா என்னது? ஞானம். புரியுறதா? அப்படிப்பட்டவன் பாரமார்த்திகா. நம்ம என்ன பண்ணிடுவோம், இதெல்லாம் படித்து நிறைய தடவை கேட்டுட்டோம் இல்லையா, நம்ம ஒரு 5-6 தடவை ரிவைஸ் பண்ணுவோம் இல்லையா, டக்கு டக்குன்னு இதை ஞாபகம் வரும். இதை ஞாபகம் வச்சு இதை வச்சு என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறதுமோ அதை பண்ண மாட்டோம். ஆனால் உள்ள ஆக்சுவலாக எப்படி இருக்கும், இதனால் நான் பண்ணலை நான்கிறதுக்கு அர்த்தம் ஒன்று இருக்கும், நான் பாரமார்த்திக ஜீவா, அதனால நான் அப்படி மட்டும் மித்யாச்சாரணா போயிடக்கூடாதுன்னு பகவான் கீதையில் சொல்கிறார். ஹிப்போக்ரேட் ஆகிடக்கூடாது நமக்குள்ளேயே நாம். புரியுறதா? வியாபாரிக ஜீவாவாக இருந்து பாரமார்த்திகம்னு நினச்சிண்டு கோட்டை விட்டுறக்கூடாது. இது எல்லாமே காஷன் பண்ணுறது. அப்போது நமக்கு தெரியும் சிரவண மனன நிதித்தியாசனம் ஆயிருக்கிறதா இல்லையா, இல்லை அந்த மாதிரி அந்த சம்பவமும் நம்ம லைஃப்பில் நடக்கலைன்னு சொன்னாக்க சரி இதுதான் நமக்கு லட்சியமாக இருக்கிறது, அதுக்காக பாடுபடணும்னு ப்ரொசீடு பண்ணணும். புரியுறதோ? நம்ம கம்ஃபர்டபுளாக இந்த நேரத்தில் ஏதாவது வரும்போது அகம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போய் என்ன சொல்கிறது, ஓவர் எஸ்டிமேட் அண்டர் எஸ்டிமேட்டுன்னு 2 வேர்டு இருக்குது. நம்மளை நாமே ஓவர் எஸ்டிமேட்டு பண்ணக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. என்ன இருக்கிறதோ அதை ஆக்சுவலாக புரிஞ்சுண்டு அங்கேருந்து எப்படி ஜர்னி பண்ணணுங்கிற கிளாரிட்டி ஒத்தொத்தருக்கும் இருக்கணும், ஒத்தொத்தருக்கும் டிஃப்ரெண்ட். அதுக்கு தான் உங்களுக்கு குரு சிஷ்ய சம்மாதம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்படியே கிளாஸை கேட்டுட்டு அப்படியே போயிட்டு அப்படியே பண்ணிட்டான் என்னாகும், எல்லாமே அகாடமிக்காக தெரிஞ்சு நிறைய புக்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் அண்ட் டைரிஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீ என்ன தான் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, அதனால் இங்கே அப்படி கன்க்ளூட் பண்ணுறாரு. ஃபர்தராக என்ன சொல்ல போகிறாரு? ஓகே, ஒன்று விட்டுமோ, ந அந்நியத்து வீக்ஷதே. அவன் எப்படிப்பட்டவன் இல்லையா, எப்படிப்பட்டவன்னா வியாபகாரிக ஜீவா பிராத்திபாசிக ஜீவாவாக தன்னை எப்பொழுதுமே மறந்து போய் கூட கருத மாட்டான், அப்படி அர்த்தம். ஓகே, வீக்ஷதேத்து அன்றுதாத்மா. சரி, அப்படி இருக்கும்போது விவகாரத்தில் இருந்தாகணுமே, தன்னுடைய செருப்பை தான் போட்டுண்டானுமே, அப்படின்னா அர்த்தம் அகங்காரத்தை யூஸ் பண்ணியானுமே. அப்படின்னா அகங்காரத்தை யூஸ் பண்ணுவான், ஆனால் அகங்காரத்தை ஓன பண்ண மாட்டான், ஐடென்டிட்டி இருக்காது. எப்படி இருக்கும்? வீக்ஷதேத்து அன்றுதாத்மா. அகங்கார அல்லது வியாபகாரிக ஜீவத்துவம் மித்யான்னு புரிஞ்சவன் அன்றுதாத்மா. அன்றியல், அன்றுத்தம்னா என்னது? மித்யா. அந்தர்தாத்மனா அதோடைய ஸ்டேட்டஸு நான் இந்த வியாபகாரிக ஜீவா, இந்த பாடி மைண்டு, இந்த அகங்காரமானது எப்படிப்பட்டது இல்லையா, மித்யா. அதனால இந்த உடம்பு மனசு எல்லாம் மித்யா. ஐ ஆம் திஸ் பாடி மைண்டுங்கிறது டெம்பரரியாக அந்த ஐடென்டிட்டி அதுவும் மித்யா. அது வெறும் டிரான்சாக்ஷனல், நாட் ரியல், வியாபகாரிகம் அப்படின்னு புரிஞ்சவன், அப்படி பார்க்கின்றவன். அப்போ நடக்கக்கூடிய எல்லா சம்பவம் அந்த பிரமாத்தா இன்வால்வ் ஆறான் இல்லையா, பார்க்கிறவன், கேட்கிறவன், போகின்றவன், வருகின்றவன், பேசுகின்றவன், சாப்பிட்டுகின்றவன், தூங்குகின்றவன், இப்படி எல்லாம் இந்த இவன் 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 இருக்கு இல்லையா, இந்த அந்தந்த அந்தந்த டிரான்சாக்ஷனுக்கான பிரமாத்தா, அந்த பிரமாத்தா ஆல்சோ என்னது? மித்யா அப்படின்னு வச்சுட்டு எல்லா டிரான்சாக்ஷன்லையும் அந்த பிரமாத்தாலிருந்து விடுபட்ட பிரஜானமாக தன்னை எப்பொழுதுமே வைத்து கொண்டு ஈடுபடுவான் எல்லாத்துலேயும். அதுதான் வீக்ஷதேது அன்றுதாத்மா. சொல்கிறது ஏதாவது மண்டையில் ஏறுறதா? ஏற்றி பாருங்கோ, யோசிச்சு பாருங்கோ, ஃபாலோ பண்ண முடியறதான்னு தெரியல. யாரை பற்றி பேசுகிறோம் இப்போது?
அவங்கள பற்றி பேசுகிறோம். ஆனால் உங்களை பற்றினா உங்களை பற்றி பேசுறது இங்கே யாரை பற்றி சொல்கிறது? ஜீவன் முக்தனை பற்றி சொல்கிறது. ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா அப்படின்னு கேட்டார் இல்லையா? அப்படி இந்த ஸ்தித பிரஜ்ஞனை பற்றி சொல்கிறது. யாருக்கு? பாரமார்த்திகம், அதுதான் உண்மையாக இருந்து வியாவகாரிகமும் பிராதிபாசிகம் அப்படின்னு புரியப்பட்டதோ. புரியலன்னா விட்டுடு. மாதுர்ய திரவ்ய சைத்யானி மாதுர்ய திரவ சைத்யானி நீரதர்மாஸ்தரங்ககே அணுகம்யாத தன்னிஷ்டே பேனேப்யணுகதா யதா. சரி, ஏன் நீங்கள் பாரமார்த்திக ஜீவா சத்தியம்னு சொல்கிறேன்? ஏன் வியாவகாரிக ஜீவா பிராதிபாசிக ஜீவாவை மித்யான்னு சொல்கிறேன்? ஏன் அப்படின்னாக்க இல்லையா? ஏன் ஏதாவது ஒன்று சொல்ல, உனக்கு புரிஞ்சதை வச்சு சொல்லு. நான் என்ன சொல்ல போகிறேன்? வை வியாவகாரிக ஜீவா பிராதிபாசிக ஜீவா மித்யா மண்டையாட்டின் இல்லைண்ணா. ஏன் மித்யா யோசிச்சேயோ? தற்காலே சத்யவத் பாதி ஒரு டெஃபினேஷன். அப்புறம் சாஸ்திரம் அதை சொல்றது. அதனால உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, சாஸ்திரம் சொல்றது ஓகே, இது ஒரு கரெக்ட் ஆன்சர். பட் ஆனால் அது நாலேஜ் கிடையாது. அப்புறம் சப்ஸ்டன்ஸ் அதுக்கு இண்டிபெண்டா கிடையாது. அப்புறம் நீ என்ன சொன்ன? திருஷ்யமா இருக்கிறது. இதெல்லாம் எல்லாமே ரைட் ஆன்சர். ஓகே, இங்க ஆச்சாரிய என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆச்சாரிய என்ன சொல்றாருன்னா, பாரமார்த்திக சத்தியத்துக்கு மட்டும்தான் ஓகே சத்து சித் ஆனந்தம் இருக்கு. அஸ்தி பாதி பிரியம், அது என்ன பண்ணிட்டார்? இப்போ சத்து சித்து ஆனந்தம்னு மாத்த போறார். ராதர் ஒன்றும் வரல ஸ்லோகத்துக்கு. 43 மட்டும் படிச்சோமோ? சரி, ஓகே. 44 படிக்கலாம். ஓகே, பாரமார்த்திக ஜீவாக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி இல்லையா, இண்டிபெண்டா எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சத்து இருக்குன்னு அர்த்தம். பாரமார்த்திக ஜீவாதான் சைத்தன்யம். எப்படிப்பட்ட சைத்தன்யம்? ஸ்வத சித்தம், ஸ்வத சைத்தன்யம். தேர்ஃபோர் சித். சித்து என்னது? சித்தப்பா இல்லை இல்லையா? சித்தப்பா இல்லை, என்னது? கான்ஷியஸ்னஸ். சிதாபாசமும் இல்லை, சைத்தன்யம், பிம்ப சைத்தன்யம். அப்படி அதே போல ஆனந்தம் எப்படி இருக்கு? மனசுக்கு ஆனந்தமா, உடம்புக்கு ஆனந்தமா? எங்க ஆனந்தம்? பாரமார்த்திக ஜீவாவுடைய நேச்சர் ஆனந்த ஸ்வரூபா. வியாவகாரிக ஜீவாக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதை தான் இங்க சொல்ல போறேன். உங்களால இதை யோசிக்க முடியறதில்ல. அதை ஆச்சாரியர் ரிவீல் பண்றார். எப்படி? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றார், திருஷ்டாந்தத்தை சொல்றார். மாதுர்ய திரவ சைத்தியம் 3 சொல்றார். 3 எடுத்துட்டு இருக்காரு. ஏன் 3 எடுத்துட்டு இருக்காரு? வெரி குட். சச்சிதானந்தம் 3 இருக்கிறதுனால இங்க 3 எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, என்னது? மாதுர்யா. மாதுர்யான்னு என்ன அர்த்தம்? நீங்க என்ன பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் அழகா ஒரு நம்ம தான் கற்பனை நிறைய பண்ணுவோமே இல்லையா? இப்போ கிளாஸ் ரிலேட்டடாக கற்பனை பண்ணணும். என்ன கற்பனை பண்ணணும்? அழகா பெரிய சமுத்திரம் இருக்கு. இப்போ ஜலத்தை கண்டாலே நமக்கு எரிச்சலாக வரும். ஓகே, ஆனால் இப்போ அந்த ஜலம் வச்சு தான் உதாரணம் சொல்ல போகிறாரு. ஆனால் நீ இப்போ வீட்டுக்கு போனேன்னா வீட்டில் இருக்கிற தண்ணியை மறைச்சி பார் அப்படின்னு.
ஆனால் இத்தனை நாள் தண்ணி வந்தது, தண்ணி அப்படின்னு வந்தது வந்து எப்படி நீ பார்த்த இல்லையா? வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுத்து தான் தெரியறது. இந்த தண்ணியை எவ்வளோ உதாரணம் சொல்லியிருக்கிறது. இந்த ஜலம்தான் நதி, இருக்கிறது ஜலம்தான், இதுதான் சப்ஸ்டன்ஸு அப்படிலாம் யோஜனை வந்துதான்னாக்க சந்தோஷம் இல்லையா? வரலன்னா இப்போ வந்துடும். ஏன்னா அதுதான் உதாரணம் கொடுக்குறாரு. ஓகே. முதல்ல என்ன, பெரிய சமுத்திரம் இருக்கிறது. அப்புறம் அந்த சமுத்திரத்தில் என்ன ஓரமாக என்ன இருக்கிறது, அலை இருக்கிறது. அந்த அலைக்கு மேலே என்ன இருக்கிறதா, நுரை அல்லது பபிள்ஸ். பபிள்ஸ் ஆர் நுரை ரெண்டும் ஒன்று தான். ஓகே. அப்போ அலைனால, சமுத்திரத்தினால அலை, அலைனால நீர் குமிழ். கரெக்டா? சரி. இப்போ என்ன ஆயிடுறது, இப்போ இந்த மூணுத்துல எது காமனா இருக்கு? ஜலம் காமனா இருக்கு. நீரஹா, நீரஹா, மூணுத்துலயும் எது காமன்? நீரஹா. அந்த நீருடைய, ஜலத்துடைய, வாட்டருடைய தர்மம் என்னது, நேச்சர் என்னது, லட்சணம் என்னது? லட்சணம் என்னது? மாதுரிய. மாதுரியம் என்னது? டேஸ்ட்லெஸ்டா ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா? ஜலம் குடிச்சேல அப்படின்னா ஒரு டேஸ்ட்லெஸ்டான ஒரு இது இருக்குது, அதுக்கு பேரு மாதுரியம்னு பேர். அல்லது ஜலத்தோட டேஸ்ட் அப்படிமோ. ஜலத்தோட டேஸ்ட் என்னது? டேஸ்ட்லெஸ். புரியுறதா? ஆனால் நீங்கள் இங்கே ஆரோ வாட்டர் குடிச்சிருக்கோம், கங்கா ஜலம் குடிச்சேல்னாக்க, கங்கா ஜலம் கூட கங்காவில் போய் குளிக்கணும், குடிக்கணும் கொஞ்சம் எடுத்து அது அறிவு வரும்போது பண்ணினால அப்போ வந்து மழையில் அதை எப்படி கொஞ்சம் குடிக்கணும். செவரில் இது பண்ணுறது அதை குடிக்கக்கூடாது, மழையில் போய் குளிக்கணும். கொடையில் குடிச்சு அதுவும் பண்ணக்கூடாது, அதுவும் அழுக்குத்தேன். மழையில் நனைஞ்சு மழையாக அது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. சரியா? அப்போது அந்த அந்த ஜலத்தோடைய எக்ஸ்கியூஸ் அந்த ஜலத்துடைய அந்த டேஸ்ட் அல்லது டேஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னது? மாதுரியம். மாதுரியா. அடுத்தது என்னது? திரவ. திரவ அப்படின்னா என்னது? நீருக்கு நீரு இல்லையா? நீருன்னா என்னது? தெலுங்குல சொல்கிறோம் இல்லையா? இல்லையா? இங்கே ஜலம். ஜலத்துக்கு என்னது? இங்கே திரவ அப்படின்னு சொன்னால் லிக்விட்னஸ்ன்னு அர்த்தம். அந்த லிக்விட் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு திரவ அப்படின்னு அர்த்தம். மூணாவது என்னது? மூணாவது வந்து சைத்தியம். சைத்தியம்னா என்னது? சீதலம். ஜில்லுன்னு இருக்கும், குளிர்ச்சி இல்லையா? கரெக்ட், நல்ல வார்த்தை. அந்த சீதலம், அந்த குளிர் தன்மை, இது மூணு எதோடையது? நீர தர்ம. இந்த இது என்னாருது? தரங்கே அனுகம்யே. ஜலத்துடைய இந்த தர்மமானது முதல்ல என்ன ஆயிடுறது இல்லையா? இந்த ஜலம்ங்கிறது இப்போ நீங்கள் சமுத்திரம்னு எடுத்துக்கணும். ஓகே. அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த மூணு தர்மா அல்லது இந்த மூணு லட்சணம் என்ன ஆயிடுறது? அலை அப்படின்னு வரும்போது அந்த அலைக்கு அனுகம்ய. அலையை வந்து என்ன ஆகிறது? இந்த மூணும் என்டர் ஆகிறது. அலைக்கு இது மூணு இருக்குமா இல்லையா? அலைக்கும் மாதுரியம் இருக்கும் இல்லையா? திரவியம் இருக்கும், சைத்தியம் இருக்கும். திரவம் இருக்கும், சைத்தியம் இருக்கும். திரவியம் இல்லை, திரவம். திரவியம்னு சொல்லியிருந்தா திரவம். திரவ. நீங்கள் போய் இங்கே பீச் தண்ணியை குடிச்சிட்டு இது மாதுரியமாக இல்லைன்னு சொல்லாதீங்க. ஓகே. சமுத்திரத்தில் உப்பாக இருக்கும், அது வந்து அதோட மாதுரியம் வச்சுக்கோங்களேன், அது கூட ஓகே. ஓகே. அப்போ சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அலையிலேருந்து ஜலத்தை எடுத்து பண்ணலாம் எப்படி இருக்கும்? இதே மாதுரியம் இருக்கும், திரவம் இருக்கும், சைத்தியம் இருக்கும். அந்த அலையில் இருக்கக்கூடிய ஒரு பபுளை எடுத்துண்டேல், நீர் குமிழ் எடுத்துண்டேல், பேனஹா அதை எடுத்துண்டேல் சொன்னால் அதுவும் இது மூணும் இருக்கும், அதுலேயும் மூணும் இருக்கும். தேர்ஃபோர் இங்கே என்ன சொல்கிறார்? அனுகம்ய. அனுகம்யம்னா டு பர்வேட் அல்லது டு என்டர். என்ன ஆகிறது? நீர் ஜலத்துடைய இல்லையா தர்மமானது அலையில் புகுழ்ந்துகிறது போல, புகழ்றது போல
அல்லது அலையானது ஜலத்துடைய தர்மங்களை இன்ஹெரிட் பண்றது. கரெக்டா? தன்னிஷ்டே தது நிஷ்டே அத்தன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அதற்கு பிறகு தன்னிஷ்டே பேனே தரங்கே நிஷ்டம். தன்னிஷ்டேன்னா என்னது? தரங்கே நிஷ்டம் அனுகம்யதே. அதே அலையில் ஏற்படக்கூடிய நீர் குமிர் பபிள், ஓகே, அனுகம் இங்கே சப்ளை பண்ணிக்கணும். அனுகதா அதே நீருடைய தர்மம், நீர தர்மம் என்ன ஆயிடுறது? அலைக்கு போய் அலையிலேருந்து இதுக்கும் போயிடுறது. தேர்ஃபோர் என்ன சொல்ல வராரு? அப்போ ஒரு நுரையோ ஒரு பபிள்ல இருக்கக்கூடிய அந்த தன்மை எதுடையது? பபிள் சொன்னோன்னா அது அலையில வருதுனால அது அலையோடது. அலையில இருக்கிறது என்னது? சமுத்திரத்தோடையது. கரெக்டா? அல்லது எஃபெக்டிவா எல்லாமே ஜலத்தோடையது. கரெக்டா? அதே மாதிரி அப்போ என்ன ஆனாலும், அலை வந்து போனாலும், பபிள் டமால்னு வெடிச்சாலும், நசுங்கி போனாலும், மாதுரிய திரவ சைத்தியமானது என்ன ஆகிறது? பாதிக்கவே படாது. புரியுறதா? அதே போல யதா போட்டாரா? யதானா என்ன பண்ணணும்? 44 படிக்கணும். சாட்சிஸ்தா சச்சிதானந்தாஹ சம்பந்தாத்வ்யாவஹாரிகே தத்வாரேனானுகச்சந்தி ததைவ பிராதிபாசிகே. யதா எப்படி வந்து இல்லையா ஜலத்துடைய தர்மமானது அலையிலையும் பபுல்லையும் நீர்க்குமிழ்லையும் இல்லையா, ஜலத்துடைய தர்மம் தான் அலையாகவும், ஓகே, பபுலாகவும் நுரையாகவும் வைக்க செய்கிறதோ அதே போல, ஓகே, பாரமார்த்திக ஜீவஹா அவனுடைய தர்மம் என்னது? பாரமார்த்திக ஜீவாங்கிறது எப்படி சொல்றாரு இங்க? சாட்சிஸ்தாஹா, சாட்சிஹி அப்படி சொல்றார் பாரமார்த்திக ஜீவாவை. ததா ஏவ அதே போல, எதே போல? ஜலம்ங்கிற திருஷ்டாந்தம் போல. ததா ஏவ, ஓகே, சச்சிதானந்தாக பாரமார்த்திக ஜீவாவுடைய தர்மம் என்னது? லக்ஷணம் என்னது? நேச்சர் என்னது? சத்து சித்து ஆனந்தாக. கரெக்டா? சச்சிதானந்தாக, சத்து சித்து ஆனந்தாக. அப்போ இந்த 3 ஸ்வரூபம் அல்லது இந்த 3ன்னு சொல்லும்போது என்னது? இது 3ஆ? இதெல்லாம் சாமானாதிகரண்யம், இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். 3ன்னா 3 வேற வேறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இருக்கிற ஒரே வஸ்துவை இந்த 3 வார்த்தைகள் குறிக்கிறது. சுமக்காய நமஹா, ஏகதந்தாய நமஹா, கபிலாய நமஹா எப்படி ஒரே விக்னேஸ்வரனை குறிக்கிறதோ அதே போல சத்து சித்து ஆனந்தா ஒரே சாட்சி பாரமார்த்திக ஜீவா ஆத்ம சைத்தன்யம் பிரம்மனை குறிக்கிறது. அப்படிப்பட்ட விஷயம் அதுதான் சம்பந்தாத், அல்லது இந்த இடத்துல அனுகமாத்துன்னு சொல்றது பதிலாக சம்பந்தாத். அதுதான் வந்து என்ன ஆறுது? வியாவகாரிக ஜீவாவுடைய சத்து சித்த ஆனந்தமாக இருக்கிறது. அப்போ நீங்க சந்தோஷமா இருக்கேன்னா அது எதோடையது? மனசோடையது இல்லை. அதுதான் நேச்சர். அது சாட்சி சைத்தன்யத்துடைய ஸ்வரூபம் அங்க பிரதிபிம்பிக்கிறது. மனசு ஆக்டிவா இருக்குன்னா அதை பிரதிபிம்பம்னு சொல்றோம். எதோடைய பிரதிபிம்பம்? சைத்தன்ய சித் பிரதிபிம்பம் அப்படி சொல்றோம். ஓகே, அப்போ மனசு இருக்கு, உடம்பு இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த இருக்குங்கிறது வந்து இதோடையது இல்லை இல்லையா? சாட்சி சைத்தன்யம் பாரமார்த்திகத்தோடையது. பாரமார்த்திக பிரம்ம ஸ்வரூபம். இப்ப பிரம்ம சொல்லலாம். ஏன்னா ஏன் பாரமார்த்திகம்னா என்னது? பிரம்ம ஐக்கியம் பண்ணியாச்சு, சொல்லியாச்சு இல்லையா? இதே விஷயம்தான் வியாவகாரிகத்துக்கும் போறது. தத்வாரேன அதே போல அந்த வியாவகாரிக ஜீவா என்ன ஆயிடுறது? பிராதிபாசிக்கே அனுகச்சதி. தூங்கிட்டான் வச்சுக்கோங்க. தூங்கிட்டான்னா அங்கே முழிச்சுண்டு அங்கே வந்து திரும்பி சொப்னத்தில் இருக்கக்கூடிய ஜீவ ஜகத்து, அங்கேயும் சொப்னத்துலேயும் நம்ம வந்து இருக்கோம்.
சொப்பனத்திலையும் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லையா? சொப்பனத்திலையும் வான்னு சிரிக்கிறோம், சந்தோஷமா இருக்கும், அங்கேயும் ஆனந்தம் அவைலபிளாக இருக்கிறது எல்லா இடத்துலையும். இது எல்லாத்தையும் உடைய நேச்சர் என்னது? வியாபகாரிக ஜீவாவாக இருந்தாட்டும், பிராதிபாசிக ஜீவாவாக இருந்தா இருக்கட்டும், இவெல்லாம் இருக்கிறதுக்கும் இது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இதோடைய தர்மம் எதுடையது? பாரமார்த்திக ஜீவாவுடையது. தேர்ஃபோர் என்னுடைய தன்மை சச்சிதானந்தம், அதுதான் மற்ற எல்லா உடம்பு மனசுக்கு ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது, நான்னு சொல்ல வைக்கிறதும் இல்லையா? என்னால தான். இதெல்லாம் என்னுடையது. தேர்ஃபோர் புக் ஈஸ் மை கீஸ் சொன்னா ஈஸ் எதோடையது? பிரம்மனுடையது. ஈஸ் என்னுடையது. அங்க வரணும். புரியறதா? நமக்கு நான் வரவே வராது. ஏன்? அவ்வளோ ஸ்ட்ராங்கா சத்தியம் இது மன்னியதே வியாபகாரிகம் இல்லையா? எல்லாமே நமக்கு அப்படி படிச்சு பழக்கம். அப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த உணர்வு, இந்த சந்தோஷம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் யாருடையது? என்னுடைய ஸ்வரூபம். இதெல்லாம் பிலாங்ஸ் டு மீ. இதுதான் வியாபகாரிக்க டிரான்சாக்ஷன்ல வரும்போது ஜாகிரத் ஜீவ ஜெகத்தா அங்க அது என்ன ஆகிறது? ஆஸ் தோ லெண்டிங். அது என்ன ஆகிறது? பிராதிபாசிகத்துக்கு போறது. கிளியரா இருக்கா? அப்படி எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது என்னுடைய நேச்சர் அஸ்தி பாத்தி பிரியம் திருக்திரி அப்படி சொன்னாரு. இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, என்னுடைய நேச்சர் நான் தான் வியாபாரிக ஜீவாவா எல்லாரும் நான் தான் இருக்கேன், என்ன தவிர எதுவும் இல்லை அப்படி ரிவீல் பண்றாரு. அடுத்த ரெண்டு சேர்த்து படிப்போம். லயே நஸ்ய தத்தர்மா திரவாத்யாஸ்யுதரங்ககே தஸ்யாபி விலயே நீரே திஷ்டந்த்யேதே யதா புரா பிராதிபாசிக ஜீவஸ்ய லயே சுவ்யாவஹாரிகே தல்லயே சச்சிதானந்தாஹ பர்யவஸ்யந்தி சாக்ஷினி. கிளியரா இருக்கா? அப்போ நான் இருக்கேன், நான் பேசுறேன், நான் வரேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இருக்கக்கூடிய இருப்பு தத்துவம் இல்லையா, அங்க இயங்கக்கூடிய சேத்தன தத்துவம், இதெல்லாம் நான் சொல்ற நான் இல்லை, ஆனா எந்த புரியுறதா நான் சொல்றது? இப்போ நானே எடுத்துடலாம் கிளாஸ. உங்களுக்கு எந்த நான் எப்போ நான் என்ன இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னு ஆயிடும். ஓகே, ஸோ எந்த இடத்துல நானுங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் இப்போ நீங்கள்லாம் யார்? இப்போ நீங்கள்லாம் ஞான நிஷ்டா பாரமார்த்திக ஜீவா இல்லையா? இப்போ இல்லை, எப்போவுமே நீங்கள் அதுதான். அது நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்க போறீங்கிறது பெண்டிங்காக இருக்கு, அவ்வளோதான். சரியா? அப்போ சச்சிதானந்தா, சத்து சித்து ஆனந்தா. இது இந்த சச்சிதானந்தான்னு நம்ம ரொம்ப இதை பகவானுடைய நாமமாக யூஸ் பண்ணி இதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த சச்சிதானந்தாங்கிறது தான் அகம். ஃபட்டால் எனக்கு ஒரு பேர் இருக்கு அல்லது என்ன சொல்லணும்னா சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லலாம். புரியுறதா? அப்போ எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், அப்புறம் ஆனந்தத்துக்கு என்னது? லிமிட்லெஸ்னஸ். அது கரெக்டாக இருக்கும். அல்லது பூர்ணத்துவம் இல்லையா? அதுதான் ஹாப்பினஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? இதெல்லாம் என்னுடைய நேச்சர். சரி, அப்போ என்ன ஆயிடுறது? இப்போ என்ன பண்ணிட்டோம்? இதெல்லாம் என்னோட நேச்சர் தான் வியாபகாரிக ஜீவாவாக அல்லது அதுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ்ஸாக லிண்ட் ஆகிறது. அதிலிருந்து பிராதிபாசிக ஜீவாக்கு போகிறதுன்னு சொல்கிறோம். ரிட்டர்ன் வரும்போது முடிச்சுட்டா என்ன ஆகிடும்? பிராதிபாசிக ஜீவா என்ன ஆகிடுவார்? லயம் ஆகிடும். லயமான என்ன ஆகிடும்? சச்சிதானந்தம் என்ன ஆகும்? எப்படி வருவோம்? பபுள் வெடிச்சுடுத்துன்னா மாதுரியம் சொன்னேன் இல்லையா? மாதுரிய திரவ சைத்திய என்ன ஆகும்? அப்படியே இருக்கும்னு சொல்றோம்னாக்க அந்த
நீர்க்குமிழ்லேருந்து அலைக்கு வந்துடும். அலை வந்து போயிடுத்துன்னா அதில் இருக்கக்கூடிய 3 நீர் ஜலத்துடைய தர்மம் என்ன ஆகிடும்? ஜலத்தோட இருந்துடும். ஜலத்தில் வந்து ரிசால்வ் ஆகிடும். புரியுறதா? அலைன்னு ஒன்று வரும்போது இந்த 3ம் அதுக்கு போகிறது. அதுலேருந்து ஒரு பபிள் வரும்போது அதுக்கு போகிறது. பபிள் முடிஞ்ச உடனே திரும்பி அலைக்கு வந்து திரும்பி சமுத்திரமோ ஜலத்துக்கோ வந்துடுது. கரெக்டா? அதே போல அதை தான் சொல்றார். லயே பேனஸ்ய தத் தர்மாக. பேனஹா, பேனம்னா என்னது? பபிள். பபிள் ஆனது லயமான பிறகு அதோடைய தர்மங்கள் என்ன ஆயிடுறது? திரவியாதய, திரவாதய, திரவியன்னே வருது பாருங்க. திரவாத்யாக, திரவ ஆதி என்னது? மாதுரிய, திரவ, சைத்திய. இந்த 3 இதெல்லாமே என்னாகும்? சியூ. சியூன்னு என்னது? இதெல்லாம் ஒடுங்குகிறது, வந்து மெர்ஜ் ஆகிறதுன்னு அர்த்தம். மெர்ஜ் ஆகிறதுனா ரெஸ்ட் ஆகிறது. தரங்கே, அலையில வந்து இதெல்லாம் ரெஸ்ட் ஆகிறது. தஸ்ய அபி. ஓகே, அதே போல தஸ்ய அபி. எப்போ தரங்கமானது விலையே. தரங்கம்னா என்னது? தரங்கம்னா என்னன்னு சொல்லவே இல்லையோ? அலை. அலையானது எப்போ லயமாகிறதோ, அலை வந்து போனதுக்கு அப்புறம் அதுல அதுக்கு இருக்கக்கூடிய மாதுரிய, திரவ, சைத்தியமானது எதுக்கு போயிடும்? நீரே திஷ்டந்தி. நீரே திஷ்டந்தி. யதா, எப்படி? எப்படி பபிள், வேவ், வாட்டர் இந்த தர்மமானது இப்படி வந்து இப்படி போறதோ அதே போல. அதே போல என்னது இல்லையா? அதே போல புறான்னு போட்டிருக்கு பாருங்க. புறானா புறா இல்லை, புறா இல்லையா? புறா அப்படின்னா முன்ன சொன்னது போல. எப்படி முன்ன சொன்னது போல? எப்படி வந்து ஜலத்திலேருந்து அலை வந்து, அலத்திலேருந்து அலையிலேருந்து பபிள் வருதோ, பபிள்லேருந்து திரும்பி ரிவர்ஸில் அலை, அப்படி அதுக்கு பேர் புறா. எக்ஸாக்ட்லி லைக் பிஃபோர். புரியுறதா? எப்படி சிருஷ்டி அப்படின்னு வருதோ அதே போல லயமானது ஏற்படுறது. எப்படி இது இருக்கிறதோ ததா. ததானா அடுத்த ஸ்லோகம் இல்லையா? ததா. ததா என்னது? அதே போல. எக்ஸாக்ட்லி லைக், சேம் லைக். என்ன ஆகிறது? பிராதிபாசிக ஜீவஸ்ய லயே. எப்போ இந்த பிராதிபாசிக ஜீவாவானவன், இந்த ஸ்வப்ன ஜீவாவானவன், பிராதிபாசிக ஜீவானா புரியுறது இல்லையா? ஸ்வப்ன ஜீவாவானவன் லயே சதி. எப்போ இது லயமாகும்? எப்போ லயமாகும் ஸ்வப்ன ஜீவா? இங்கே முடிச்ச பிறகுன்னு சொல்லணும். சொப்னத்திலே தூங்கிட்டான்னா இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிடும். அதுவும் ஒரு லயம். ஓகே, நம்மளை காம்ப்ளிகேட் பண்ணலை. இங்கே மீனிங் என்னன்னு சொன்னால் சொப்ன ஜீவா முழிச்சுக்கிறான்னு அர்த்தம். நம்ம சொப்னத்துக்குள்ளெலாம் போய் எல்லாம் பண்ணி எல்லாம் சம்மரிலாம் பண்ணி அப்படியே அந்த புக்கை மூடி வச்சுட்டோம் இல்லையா? அப்பப்போ அதை கிண்டில் பண்ணணும் இல்லையா? கிண்டல் பண்ணுறதில்ல, கிண்டில் பண்ணணும். அதே போல் என்ன? அப்போது அந்த ஸ்வப்ன ஜீவே சதி. அப்போது அந்த ஸ்வப்ன ஜீவாவுடைய சச்சிதானந்த ஆட்ரிபியூட்ஸ், இப்போ ஆட்ரிபியூட்டுங்கிற அல்லது அந்த லட்சணங்கள் அவனுக்கும் இருக்கிறது இல்லையா? எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், ஆனந்தம் இருக்கிறது இல்லையா? அப்படி அந்த கான்ஷியஸ்னஸ், ஈஸ்னஸ் என்ன ஆகிடும்? வியாவஹாரிக்கே ஸ்யு சச்சிதானந்தாக. இந்த 3 இல்லையா? அவனுடைய நேச்சர் சச்சிதானந்தம் என்ன ஆகிடும்? வியாவஹாரிக ஜீவனில் வந்து ரெஸ்ட் ஆகிடும். ஓகே, ஆயிடுதா? அப்போ என்ன ஆயிடுறது? வியாவஹாரிக ஜீவே. அப்போது என்ன சொல்கிறோம்? நான் இருக்கேன், நான் பேசுகிறேன் இல்லையா? நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னாக்கா எதை குறிக்கிறது? சைத்தன்யத்தை குறிக்கிறது இல்லையா? நீங்கள் உட்காந்துட்டு இருக்க சேரு என் மேலே உட்காந்துட்டு இருக்க தெரியறதா அப்படின்னு கேட்காது. ஏன்னா அதுக்கு சைத்தன்யம் கிடையாது. ஓகே, அப்போது நான் இருக்கேன், நான் பண்ணுறேன்னுங்கிறது சொல்லும்போது இல்லையா, அது சைத்தன்யத்தை குறிக்கிறது. அதெல்லாம் வியாவஹாரிக ஜீவா தன் லயே. அந்த வியாவஹாரிக ஜீவா லயம். எப்போ லயம் ஆக முடியும்? கிளாஸ்லேயே நீங்கள் அதை ஆகலாம். சுஷுப்திக்கு போயிடலாம். சரியா? அதாவது தூங்கி போயிடலாம். தூங்கி போயிட்டா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சச்சிதானந்தம் இருக்கும், ஓசி இருக்கும். புரியுறதா? வேற எதுவும் இருக்காதுங்க. எல்லாமே ஒடுங்கிறதுன்னு சொன்னா ஒன்றும் இருக்காதுன்னு அர்த்தம்.
கிளியராக இருக்கா? நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை பற்றி இல்லையா? சச்சிதானந்தா இருக்கும். எப்படி தெரியும்? தெரியாது போய் அது. ஆனால் எழுந்ததுக்கப்புறம் நீ இருக்கேன்னு சொல்கிற, எவ்வளோதான். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் நிறையா வேறு வேறு கான்டெக்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் என்ன இருக்கிறது? சச்சிதானந்தா. இது சுஷுப்தி. ஓகே, இப்போ எழுந்துட்டா சொல்ல முடியறது. மரணே எப்போ லயமாகும்? வியாபகாரிக ஜீவா செத்து போயிட்டா, செத்து போயிட்டாலும் நான் செத்து போயிட்டேன்னா சச்சிதானந்தம் இருக்கும் இல்லையா? அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சச்சிதானந்தம் இருக்கும்னு என்ன அர்த்தம்? நீ சாகவே இல்லைன்னு அர்த்தம், சாக மாட்டேன்னு அர்த்தம். புரியுறதா? மரணே இல்லையா? மரண காலம் என்ன ஆகும்? அல்லது பிரளயம், பிரளய டயத்தில் அஜ்ஞானிக்கு மரணம், அஜ்ஞானிக்கு பிரளயம். அஜ்ஞானி பிரளயமானதுக்கு பிறகும் சச்சிதானந்தம் கண்டினியூ ஆகும். therefore ஓசி ரிசால்வ்டு ஆர்சி ஆரமோட இருக்கும். சரி, விதேக முக்தனுக்கு, ஞானிக்கு எப்படி இருக்கும்? ஞானிக்கு நோ ஆர்சி நோ ஆரம், இதெல்லாம் திருஷ்ய பிரபஞ்சத்தில் போய் இதுவாயிடும், ஓசியாக. புரியுறதா? அதுக்கு பேர். அப்போ நீங்கள் இப்போ என்ன, யாரு நீங்கள்? இப்போ நான் யாருன்னு பார்க்கணும். நான் எதில் இருக்கேன்? இப்போ சுஷுப்தி கம்ஃபர்டபுளாக இருக்கு, மரணம் வேண்டாம் இல்லை, இது கொஞ்சம் இது மூணாவது நன்னா இருக்கே, சச்சிதானந்தமா பிரம்மனா இல்லையா? ஜீவன் முக்த பொறுத்த மட்டும் இல்லையா? ஜீவன் முக்தனை பொறுத்த மட்டும் இங்கேயே இப்போவே அவன் அஷரீரி, அவனுக்கு ஆரமும் கிடையாது, ஆர்ஜியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. புரியுறதா? நானுங்கிறது சச்சிதானந்தா. எதை ஓசின்னு சொல்கிறோமோ, எதை திருக்குன்னு சொன்னோமோ, எதை சாட்சின்னு சொல்கிறோமோ, எதை பிரம்மன்னு சொல்கிறோமோ, எதை ஆத்மான்னு சொல்கிறோமோ, எதை நானுன்னு சொல்லிட்டு இருக்கேனோ அதுதான் சச்சிதானந்தமும் ஆல்சோ. நிறைய சொன்னேன் இது, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. புரியுறதா? அப்போ ஜீவன் முக்தா, அந்த சரீரமானது மரணத்திற்கு அப்புறம் விதேக முக்தா. விதேக முக்தனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வியாபகாரிக ஜீவா பிசிக்கலாகவே என்ன ஆயிடுறது, எக்ஸ்பீரியன்ஷியலாகவே அது ரிசால்வ் ஆகுறது, லயம் ஆகிறது. அப்போ என்ன ஆகிடும்? சச்சிதானந்தம் என்ன ஆகும்? அப்படியே இருக்கும், இருக்கும், எல்லாமே இருக்கும். சச்சிதானந்த யார் இப்போ இல்லையா? அப்போ நீங்கள் என்ன ஆவேல்? வியாபகாரிக ஜீவா போயிட்டான்னாக்க, ஓகே, அப்போ நான் செத்து போயிட்டா எனக்கு தெரியுமா ஜி? அது தூக்கத்தில் தூங்கிட்டேனா, தூங்கிட்டு இருக்கேனா அப்படி கேட்குற மாதிரி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செத்து போயிட்டா எப்படி இருப்பேலுங்கிறதுக்கு தான் டெய்லி ஒரு செத்து போய் எழுந்துக்கிறேன் நீங்கள். அதனால அந்த டவுட்டு வரக்கூடாது உங்களுக்கு. புரியுறதா? ஓகே. ஆனால் அங்கே நான் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சைத்தன்ய தத்துவம் இருக்கு இல்லையா, அதுன்னு நீ புரிஞ்சுட்டேன்னா ஓகே, நீ சாகிறதே இல்லையே அப்படின்னு தெரியும். ந ஜாயத்தே ந மிரியத்தே, ந ஜாயத்தே மிரியத்தே ந சம்பவதி கதஞ்சித். எப்போவுமே அது சம்பவமே கிடையாதுப்பா. தேர்ஃபோர் சச்சிதானந்தாக சாட்சினி பர்யவஸ்தினி. வியாபகாரிக ஜீவாவானது லயமான பிறகு இதெல்லாம் என்ன இருக்கும்? பர்யவஸ்தினி அப்படின்னா ஃபைனலாக எங்கே வருது? எல்லாமே சச்சிதானந்தத்தில் வருது. சச்சிதானந்தத்தில் இடத்தில் தோன்றி இருந்து அங்கேயே ஒடுங்குகிறது. ஏன் தோன்றி இருந்து ஒடுங்குறதெல்லாம் சொல்லணும்? ஏன்னா திருக்கு திருஷ்யம்னு தனித்தனியாக வச்சுட்டு இருக்கிறதுனால இங்கே பாரு, தோன்றி இருக்கிறது, வந்திருக்கிறது, இருக்கிறது, திரும்பி ஒடுங்கிறது. திருக்கு என்ன திருஷ்யம் என்னன்னு புரிஞ்சுடுத்துன்னா ஓகே, திருக்கு திருஷ்யம்ங்கிறது ஒன்று தான். திருக்கு தான் திருஷ்யம் இல்லையா? திருஷ்யம் தான் திருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ. ஏன்னா திருஷ்யத்துடைய ரியாலிட்டி என்னது? திருக்கு, திருக்கு, திருக்கு. அதனால திருக்கு திருஷ்யம்னு ஒன்று கிடையாது. திருஷ்யம்னு வச்சுட்டு இருக்கிற மட்டும் திருஷ்யம்னு காட்டி, திருஷ்யம் எப்படி இருக்குன்னு பாரு, திருஷ்யம் உண்மையா இல்லை, திருஷ்யத்துடைய திருஷ்யம் இருக்கு சொல்ற, திருஷ்யம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு சொல்ற, ஆனா திருக்கு சச்சிதானந்தம்னு சொல்ற. திருக்கு தப்பா சொல்றேன். திருக்கு திருஷ்யம் இருக்கிற மட்டும் திருஷ்யம் இருக்குன்னு சொல்லி, திருஷ்யம் எப்படி இருக்கிறது? திருஷ்யம் எப்படி இங்க பாரு இருக்குன்னு சொல்லும்போது, இருக்குன்னு சொல்லும் போதே திருஷ்யம் சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தம் திருஷ்யத்தோடு இது இல்லை, திருக்குது. திருஷ்யம் எப்படிப்பட்டது?
இல்லையா? சப்ஸ்டன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இருக்கிறது என்னது? திருக்கு. திருஷ்யம் என்ன ஆனாலும் நாமரூபத்துக்கு திருக்கு சச்சிதானந்தம் என்னுமே ஆகாது. எப்பவுமே திருக்கு தான் இருக்கு, சச்சிதானந்தம் தான் இருக்கு. அப்ப எதுக்கு திருக்கு திருஷ்யம்? இப்போ திருக்கு திருஷ்யம்ங்கிறத சொல்லி திருஷ்யம்னு ஒன்று கிடையாதுங்கிறதுக்காக திருஷ்யத்தை இன்க்ரூஸ் பண்ணி திருக்கு தான் இருக்கு. நீ பார்க்குற பாம்பு, அந்த பாம்பு அது பாம்பு இல்லை, கயறு தான். அப்போ நீ பாம்பா பார்த்துட்டு இருக்கும்போது இருந்தது கயறு தான். அப்போ பாம்பு கயறுங்கிறது கிடையாது, கயறு தான். அத்தியாரோப அபவாத. அப்போ திருக்கு திருஷ்யம்னு சொல்லும்போது இருக்கிறது சச்சிதானந்த வஸ்து, அத்வயம் சாந்தம் சிவம் அத்வைத்தம்னு சொல்றதுக்காக லோச்சனம் ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாரு பாரு பாரு, அங்க 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 பாருன்னு பார்க்கிறவனை பார்க்க வைக்கிறார். therefore சச்சிதானந்த சாட்சினி. இந்த சாட்சி தான் பாரமார்த்திக ஜீவா, அந்த ஜீவா தான் இருக்கிறது. therefore என்ன நம்ம சொன்னாலும் இருக்கிறது சச்சிதானந்த அகம் மட்டும்தான். திருக்கேவ நது திருஷ்யதே. இப்போ நது திருஷ்யத்தை என்ன ஆயிடுத்து? ரொம்ப வெயிட் ஆயிடுத்து. திருஷ்யம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. யாருக்கு? யாரு சாட்சினா, யாரு பாரமார்த்திக ஜீவாவோ அவனுக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். முதல் ஸ்லோகத்தை ஒரு வாட்டி படிக்கலாம். ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக் தத்ருஷ்யம் திருக்து மானசம் திருஷ்யாதி விருத்தய சாட்சி திருகேவ நது திருஷ்யதே. அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம சேத்யம்ஷ பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்மரூபம் ஜகத் ரூபம் ததோத்வயம். ஓம் தத்சத். இதோடைய டோட்டல் சம்மரி வந்து சனிக்கிழமை காத்தால இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரத்னகிரீஸ்வரரில் நம்ம கேம்புக்கு போயிட்டு வந்து தான் கிளாஸஸ் இருக்கும். கேம்புக்கு போயிட்டு வந்து எப்போ கிளாஸ் இருக்குன்னு சொல்லுவோம். கேம்புக்கு போயிட்டு வந்துட்டு ஆதிசங்கரருடைய ஆத்மபோதம் இங்கே ஆரம்பிப்போம். சாட்டர்டே ஈவினிங் வந்து பூஜை இருக்கும், தட்சிணாமூர்த்தியோடைய சம்மரி இருக்கும், அதுக்கப்புறம் கேம்ப் மீட்டிங் இருக்கும். 8ஆம் தேதி சாயந்தரம் நங்கநல்லூரில் கிளாஸ் இருக்குது. வெள்ளிக்கிழமை 7 மணி. ஹரி.